தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியை வாரும் உம்முடைய ஜப ஆவியை நம்மள் பொழிந்து நாள்தோறும் நாம் ஜபத்தின் வல்லமையை பெற்று நம் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து வாழ்கின்ற கிருபை நமக்கு தந்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ற நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு ஜபித்து வந்த பிறகு அவருடைய சீடர்கள் ஆண்டவரே நமக்கு ஜபிப்பதை கற்பியுங்கள் என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் உள்ள ஜபத்தை தம்முடைய சீடருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரியுடைய ஜபம் என்றால் வெறும் சில வார்த்தைகளை சொல்வதல்ல, மாறாக அது ஒரு உறவு. விண்ணக தந்தையோடு நாம் பிள்ளைகளை போல நாம் தந்தையோடு ஜபிக்கின்றது, பேசுகின்றது என்று ஆண்டவர் தம்முடைய சீடருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சிறுமலர் கூறுகின்றார், ஜபிப்பது என்றால் அன்பு செய்வது என்று. ஆகவே அந்த தந்தைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வது ஜபத்தின் ஒரு பங்காக இருக்கின்றது, பாகமாக இருக்கின்றது. ஆகவே வெறும் திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள மட்டுமல்ல, அல்லது ஜபமாலை சொல்வது மட்டுமே இல்லை, மாறாக அந்த ஜபத்தின் வழியாக நம் மனமாற்றுதலை பெற்று நாள்தோறும் தந்தையின் பிள்ளைகளாக வாழ்வது அந்த ஜபத்தின் ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு ஆண்டவர் இயேசு இன்னும் கதிர்வன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பே அந்த இருட்டிலே ஆண்டவர் தந்தையோடு ஜபத்தில் சமயத்தை செலவழித்தார் நம்ம செய்தியில் வாசிக்கின்றோம். ஏனென்றால் அந்நாளின் அனைத்து சந்திருக்கின்ற மனிதர்களும் செயல்கின்ற அந்த வளச்செயல்களை பற்றி ஆண்டவர் தந்தையோடு ஜபித்து வல்லமையை பெற்று வந்தார். ஆகவே நமக்கும் இந்த வல்லமை தேவை. ஜபத்தில் நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பெற்றவர்களாக வாழ்ந்து நாள்தோறும் அவரை பற்று கொண்டு வாழ்கின்ற அந்த திறமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராதே ஜபித்திட ஜப ஆவி வரம் வேண்டுமே, தடையாம் அகற்றிடுமே. தயக்கேற்று பாதம் வந்தேன், உம்மோடு என்னாலும் உறைவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழுக்கின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜபிக்கின்ற நாதா, நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேனே. கண்ணீரின் ஜபம் கேளுமே, கருணையின் பிறவாக்கும் நீரே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபிப்போம். அன்பு நிறைவு ஆண்டவரே, இதோ நாம் ஜெபிப்பதென்றால் தந்தையோடு உறவு கொண்டு வாழ்கின்றது என்பதை அந்த விண்ணகத்துள்ள ஜபத்தின் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். இதோ ஆண்டவரே, நாள்தோறும் உம்முடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக, உம்முடைய ஆட்சிக்காக, உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு அன்றாடக்கு நம்ம தேவையாக இருக்கின்ற அந்த ஆன்மீக உணவு, உடல் உணவும் தந்து நாள்தோறும் ஒருவர் மற்றவரோட அன்போடும்
சகோதரத்தன்மையோடு வாழ்கின்ற திறமையை நமக்கு தந்தரிடும் உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பதாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரும் ஆஸ்வதிப்பராக. ஆமீன்.